இன்றைக்கு பொதுமக்கள் அதிகம் வசிக்கின்ற சென்னை மாநகர பகுதியில் அவர்கள் வெளியிலே சென்று காய்கறிகள் வாங்க செல்கிறார்கள். அதே மாதிரி இறைச்சி கூடத்துக்கு செல்கின்றார்கள், மீன் மார்க்கெட்டுக்கு செல்கின்றார்கள், மளிகை பொருள் வாங்குவதற்கு கடைக்கு செல்கின்றார்கள். அதே போல ரேஷன் கடைகளுக்கு பொருள் வாங்க செல்கின்றார்கள், வங்கிக்கு பணம் எடுக்க செல்கின்றார்கள். அப்படி செல்கின்ற பொழுது வெளியிலே செல்கின்ற அந்த பொதுமக்கள் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும். வெளியிலே சென்று வீடு திரும்பியவுடன் கை கால்களை சோப்பு போட்டு சுத்தமாக கழுவ வேண்டும், வீட்டை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் வீட்டில் பயன்படுத்தப்படுகின்ற கழிப்பறைகளை அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும், தேவையில்லாமல் வெளியிலே செல்வதை தவிர்க்க வேண்டும். இதையெல்லாம் கடைபிடித்தால் நோய் பரவலை தடுக்க முடியும். இதுதான் மிக முக்கியமான மருந்து. இன்றைக்கு வளர்ந்த நாடுகளிலே கடுமையான பாதிப்பு ஏற்பட்டது. அந்த பாதிப்பிலிருந்து இன்றைக்கு மீண்டு கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு என்ன காரணம்? நான் சொன்னவற்றை அவர்கள் முழுமையாக பின்பற்றுகிறார்கள். அங்கே இருக்கின்ற அரசு அறிவிக்கின்ற வழிமுறைகளை சரியான முறையில் பின்பற்றிய காரணத்தினாலே இந்த தொற்று குறைந்து இன்றைக்கு இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அதையே நாமும் கடைபிடித்தால் இயல்பு நிலைக்கு வந்து விடலாம். மருத்துவ நிபுணர்கள் சொல்லுவது இந்த நோயை ஒழிக்க முடியாது, நோயை கட்டுப்படுத்த முடியும். அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கின்றார்கள். அதைத்தான் அரசும் வலியுறுத்திக் கொண்டிருக்கின்றது. ஆகவே சென்னை மாநகர மக்கள் இதை முழுமையாக கடைபிடித்து நோய் பரவலிருந்து தடுக்க அரசுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா இதுவரை இந்த கொரோனா வைரஸ் தொற்று நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கவில்லை. மருந்து கண்டுபிடித்திருந்தால் உடனடியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த மருந்தை கொடுத்து குணமடைய செய்யலாம். ஆனால் மருந்து கண்டுபிடிக்காத இந்த சூழ்நிலையில் நாம் கடமை உணர்வோடு நம்மை கட்டுப்படுத்தி அரசு அறிவிக்கின்ற வழிமுறைகளை பின்பற்றி நடந்தால்தான் நோய் பரவலை தடுக்க முடியும். இதை ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டும். என்றால் ஒவ்வொரு உயிரும் அரசுக்கு முக்கியம். அரசு சொல்லுகின்ற அறிவிக்கின்ற வழிமுறைகளை அருள் கூர்ந்து பொதுமக்கள் கடைபிடித்து அரசுக்கு ஒத்துழைப்பு நல்கி இந்த வைரஸ் தொற்றை தடுக்க நீங்கள் ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மாநகராட்சி பயிலுகின்ற பொது கழிப்பறைகளை அடிக்கடி சுத்தம் செய்யப்படுகிறது. அதே போல தடை செய்யப்பட்ட பகுதி மற்ற பகுதியில் மக்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதியெல்லாம் இன்றைக்கு கிருமி நாசினி அடித்து சுத்தப்படுத்தப்படுகிறது. அதோடு நம்முடைய பணியாளர்கள் வீடு வீடாக சென்று அங்கே ஆய்வுப் பணிகளை மேற்கொள்கின்ற பொழுது ஏதாவது அறிகுறி இருந்தால் அவர்களை கண்டறிந்து மருத்துவமனை சேர்த்து குணப்படுத்துகின்ற சூழ்நிலையும் அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அப்படி நியமிக்கப்பட்ட என்ஜிஓக்கள் வீடு வீடாக வருகின்ற பொழுது பொதுமக்கள் என்ன நிலைமை வீட்டில் இருக்கின்ற சொல்ல வேண்டும். அப்படி நிலைமை சொன்னால்தான் அரசு அதற்குண்டான முயற்சி எடுத்து நடவடிக்கை எடுத்து அவர்களை குணப்படுத்தி செய்ய முடியும். எனவே வீட்டில் இருக்கின்றவர்களுக்கு காய்ச்சலோ இருமலோ தொண்டை வலியோ சளியோ இருந்தால் அதையெல்லாம் அறிகுறி, நோய் வருவதற்கு ஒரு அறிகுறி. அப்படி வீட்டில் உள்ளவர்கள் இருந்தால் உடனடியாக அந்த பணியில் ஈடுபட்டுகின்ற அந்த என்ஜிஓக்களிடம் தெரிவித்தால் அவர் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார். அதே போல இன்றைக்கு உள்ளாட்சி துறையின் மூலமாக களப்பணியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தூய்மை பணியாளர்கள் வீடு வீடாக சென்று இன்றைக்கு சுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். வீடு வீடாக சென்று கணக்கெடுக்கின்றார்கள். சுகாதார பணியாளர்கள், மேற்பார்வை பணியாளர்கள் என மொத்தம் சுமார் 38,000 பேர் இந்த பணியில் ஈடுபடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு அவர்கள் அந்த நோயிலிருந்து பாதுகாப்பதற்காக ஜிங்கு மாத்திரையும் வைட்டமின் மாத்திரை கொடுக்கப்படுகிறது. கபசுர குடிநீர் கொடுத்து அவர்களையும் பாதுகாக்கப்படுகிறது. அதே போல ஊரடங்கு காலத்தில் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் நம்முடைய பொது விநியோக திட்டத்தின் மூலமாக முழுமையாக வழங்கப்பட்டுகின்றன. எவ்வித தடையும் இல்லாமல் வழங்கப்பட்டுகின்றது. உணவு பிரச்சனை என்ற சொல்லுக்கே இடமில்லை. இன்றைக்கு ஏப்ரல் மாதம் விலையில்லாம பொருளை கொடுத்தோம். 20 கிலோ அரிசி கொடுத்தோம். ஒவ்வொரு குடும்பத்தை 4 பேர் இருந்தால் 20 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, பருப்பு, எண்ணெய் எல்லாமே விலையில்லாம கொடுத்தோம்.
அதே மே மாதம் ஜூன் மாதத்தில் 4 பேர் உள்ள அரிசி குடும்ப அட்டைதாரருக்கு ஏப்ரல் மாதம் 20 கிலோ வழங்கியிருந்தா மே மாதம் 50 கிலோ கொடுத்தோம். சர்க்கரை கொடுத்தோம், பருப்பு கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம். அதே போல ஜூன் மாதமும் 4 பேர் அடங்கிய அரிசி குடும்ப அட்டைதாரருக்கு 50 கிலோ அரிசி, சர்க்கரை, எண்ணெய், பருப்பு எல்லாமே விலையில்லாம கொடுக்கிறோம். அதனால உணவு பிரச்சனை என்பதே இல்லை. அதோடு அம்மா உணவகத்தின் மூலமாக இலவசமான உணவு 31/5 வரைக்கும் வழங்கப்பட்டு வந்தது. சமூக கிச்சன் மூலமாக உணவு வழங்கப்பட்டது ஏழை மக்களுக்கு. இதையெல்லாம் அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செய்த உதவி என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. அதே போல மக்களின் வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்தும் வகையில் நோய் தொற்றின் தன்மையை கருத்தில் கொண்டும் பல்வேறு தரப்பு மக்களிடமிருந்து வரப்பெற்ற கோரிக்கையை பரிசீலித்தும் சில தளர்வுகள் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். சென்னை பெருநகர் காவல் எல்லைக்கு உட்பட்ட அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் தொழில் நிறுவனங்கள் இயங்கவும், சென்னை நகரில் ஜவுளி மற்றும் நகைக்கடைகள், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அது சார்ந்த நிறுவனங்கள், முடிதிருத்தும் நிலையம், அழகு நிலையங்கள் மற்றும் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் கடைகள் இயங்க அனுமதி வழங்கப்பட்டது. ஜூன் 8ஆம் தேதி முதல் டீ கடைகள் மற்றும் உணவகங்களில் 50% இருக்கையுடன் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதேபோல ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர்கள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு அனுமதி வழங்கப்பட்டுள்ளன. ஆகவே தளர்வுகளும் வழங்கப்பட்டிருக்கிறது சென்னை மாநகரத்திலே. இதையெல்லாம் பயன்படுத்தி சென்னை மாநகர மக்கள் வாழ்வாதாரம் சிறப்பிக்க அரசு எடுத்த நடவடிக்கை. ஏற்கனவே அரசு அறிவிக்கப்பட்ட விதிமுறையை பின்பற்ற வேண்டும். அருள் கூர்ந்து பொதுமக்கள் பின்பற்றினால்தான் நோய் பரவலை தடுக்க முடியும். அது மட்டுமல்ல, நீங்க பேசியவர்கள் குறிப்பிட்டார்கள், இன்றைக்கு திருவிக நகர் மண்டலம், ராயபுரம் மண்டலம், தண்டையார்பேட்டை, அண்ணா நகர் மண்டலம், தேனாம்பேட்டை, கோடம்பாக்கம் போன்ற மண்டலங்களில்தான் இன்றைக்கு நோய் பரவல் இன்றைக்கு அதிகரித்து இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்பதை பற்றியெல்லாம் நியமிக்கப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரி குறிப்பிட்டார்கள். குறிப்பாக ராயபுரத்திலே 1400 தெருவில் இருப்பதாகவும், அதில் 136 தெருக்களில் தான் இந்த நோய் பரவல் அதிகம் இருப்பதாகவும் தெரிவித்தார்கள். அதற்கு என்ன காரணம் என்பதையும் தெரிவித்தார்கள். குறுகிய தெரு, அதிகமான மக்கள் வசிக்கின்றார்கள் ஒரே வீட்டில், அதனால் தொற்று அதிகமாக ஏற்பட்டது என்று அதிகாரி இங்கே தெரிவித்திருக்கின்றார்கள். அதையும் அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இன்றைக்கு குடிசை பகுதியில் இருக்கின்ற மக்கள் அதிகமான பேர் வசிக்கின்றார்கள். அந்த பகுதிக்கு தனி கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றன. அப்படி தனி கவனம் செலுத்தப்பட்டு அங்கே பரிசோதனை அதிகரிக்கப்பட்டு அந்த பரிசோதனைக்கு உட்பட்டு யாராவது நோய் கண்டறியப்பட்டால் உடனடியாக அவர்கள் மருத்துவமனை சேர்க்கப்பட்டு உரிய சிகிச்சை அளிக்கப்படுகிறது. யாரும் அச்சப்பட வேண்டிய அவசியமில்லை. நோய் அறிகுறி தென்பட்டால் சென்னை மாநகர மக்கள் உடனடியாக மருத்துவர்களை அணுகி பரிசோதனை செய்து சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். இன்றைக்கு சென்னை தான் நமக்கு ஒரு சவாலான நகரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு தமிழகத்திலே பல்வேறு மாவட்டங்களிலே இன்றைக்கு தளர்வுகள் அதிகமாக செய்திருக்கின்றோம். அந்த தளர்வுகள் இன்றைக்கு அதிகமாக தளர்வுகளில் அனுமதி கொடுத்த காரணத்தாலே இன்றைக்கு அந்த மாவட்டங்களில் எல்லாம் பணிகள் இன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. ஆனால் சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் சென்னையை சுற்றியுள்ள மாவட்டங்கள், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களிலும் இந்த தொற்று சற்று அதிகரித்திருக்கின்ற காரணத்தினாலே இதற்கு முழு தளர்வு ஏற்படுத்த முடியவில்லை. இருந்தாலும் படிப்படியாக இந்த நோய் பரவலை தடுத்து இங்கேயும் அந்த தளர்வு கொடுப்பதற்கு அரசு படிப்படியாக முயற்சி செய்யும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களுடைய ஒத்துழைப்பு தான் மிக மிக முக்கியம். எந்த அளவுக்கு மக்கள் ஒத்துழைப்பு நல்கின்றார்களோ அந்த அளவுக்கு நோய் பரவலை தடுக்க முடியும், இயல்பு நிலைக்கு அரசு கொண்டு வர முடியும். அதே போல இன்றைக்கு எதிர்கட்சி சேர்ந்தவர்களும் இன்றைக்கு நம்முடைய ஊடகங்களிலும் விவாத மேடையிலும் பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். அரசை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல உலக சுகாதார மையம், மத்திய சுகாதார அமைப்பு, மருத்துவ நிபுணர் குழு அளிக்கின்ற ஆலோசனைப்படி தான் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஒரு புயல் வந்தாலோ, வெள்ளம் வந்தாலோ, வறட்சி வந்தாலோ உடனடியாக அரசாங்கம் தலையிட்டு அதற்கு நிவாரணம் அளிக்கலாம், அந்த குறையை உடனடியாக போக்கலாம். ஆனால் இது ஒரு நோய், கண்ணுக்கு தெரியாத வைரஸ் நோய், எளிதாக ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவக்கூடிய
வைரஸ் தொற்று நோய். இது மருத்துவர்களால் தான் குணப்படுத்த முடியும். அதற்கு மக்கள் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். ஆகவே பேசுவது எளிது, செய்வது கடினம். ஆகவே மக்களுடைய ஒத்துழைப்பு தான் மிக முக்கியம். அப்படி ஒத்துழைப்பு நல்கினால்தான் இந்த வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்த முடியும். அரசை பற்றியும் இதில் பணிபுரிகின்ற பணியாளர்களை பற்றியும் குறை சொல்வது எந்த விதத்தில் சரி என்று எங்களுக்கு தெரியவில்லை. எல்லாரும் சிந்திக்க வேண்டும். இது அரசாங்கம் மட்டும் செயல்படுத்த முடியாது. ஒட்டுமொத்த தமிழகமே ஒன்றாக இணைந்தால்தான் வைரஸ் பரவலை தடுக்க முடியும். மருத்துவர் சொல்கிறார்கள், தொற்று உள்ளவரிடம் ஒரு 10 நிமிடம் தொடர்ந்து பேசினாலே தொற்று ஏற்பட்டு விடும் என்று சொல்கிறார்கள். யாரிடம் தொற்று இருக்கிறது என்றே தெரியவில்லை. அதனால்தான் நோய் அதிகமாக பரவி இருக்கின்றது. இருந்தாலும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றோம். இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் யார் பாதிக்கப்பட்டிருக்கார்களோ, அவர்கள் யார் கான்டாக்ட் இருக்கார்களோ அவர்களை கண்டறிந்து பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு இன்றைக்கு நாம் சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கின்றோம். இல்ல மற்ற மாநிலத்தெல்லாம் குறைச்சா இருக்குது, தமிழ்நாட்டில் மட்டும் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. நாங்க மற்ற மாநிலத்தில் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கல. தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு முழுமையா பரிசோதனை செய்யப்பட்டு கண்டறியப்பட்டு அதில் ஏதாவது பாசிட்டிவ் இருந்தா, தொற்று ஏற்பட்டிருந்தா நாங்கள் குணமடை செய்வதுதான் எங்களுடைய கடமை. இன்றைக்கு மற்ற மாநிலத்தில் குறைவா பரிசோதனை செய்யறாங்க. அதனால நாங்க குறைவாக தான் நோய் கண்டறியப்படுகிறது. அவர்களும் நம்மை போல 13,000 பேருக்கு பரிசோதனை செஞ்சாங்களா, அங்க நோயினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். இன்னும் சொல்ல போனா வெளி மாநிலத்திலிருந்து ரயில் மூலமா வர்றாங்க, கார் மூலமா வர்றாங்க. அவர்களை பரிசோதனை செஞ்சா வெளி மாநிலத்திலிருந்து தமிழகத்துக்கு வந்தவர்களை பரிசோதனை செஞ்சதுல ஒரே நாள் 161 பேர் கண்டறியப்பட்டோம். இதுல மகாராஷ்டிராவிலிருந்து வரையில தான் அதிகம். பக்கத்தில் கேரளாவில் இல்லைங்கிறாங்க, அங்க வரையிலும் கண்டறியப்பட்டிருக்கிறோம். ஆந்திராவிலிருந்து வரங்க, கர்நாடகிலிருந்து வரீங்க, இப்படி பல்வேறு மாநிலத்திலிருந்து தமிழகத்துக்கு வருகின்ற பொழுது அவர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்துகின்ற பொழுது அவர்கள் அந்த தொற்று கண்டறியப்படுகிறது. எதிர்க்கட்சி தலைவர் ஒரு குற்றச்சாட்டை பேசியிருக்கின்றார். பத்திரிகைலாம் வந்திருக்குது. காணொலி காட்சி மூலமாக மாவட்ட ஆட்சியர்கள் ஆலோசனை நடத்தினோம். அப்ப சில புள்ளி விவரங்களை சொன்னேன். அப்ப 9.1 லட்சம் பிசிஆர் கிட் வாங்கப்பட்டது. அதிலே 4.66 லட்சம் பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டது. மீதி அரசாங்கத்தில் இருப்பது 1.7 லட்சம் இருப்பதாக நான் குறிப்பிட்டேன். ஆனால் 2.71 லட்சம் பிசிஆர் கிட் எங்கே போயிட்டு என்று கேட்கின்றார். எங்களை பொறுத்த வரைக்கும் சரியான முறையில் பரிசோதனை செஞ்சிட்டு இருக்கிறோம். மொத்தம் 9.17 லட்சம் வாங்கப்பட்டது. அதில் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட கருவி 4.66 லட்சம். எஞ்சி இருப்பது 1.7 லட்சம் கை விழுந்தது. சரியான முறையில் தரணும். ஏன்னா மீதியெல்லாம் 43 பரிசோதனை நிலையங்களுக்கு பரிசோதனை செய்வதற்காக 2.71 லட்சம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அவர் கணக்கு எடுத்துக்காத. மீதி எங்க போச்சு? நீ விளம்பரம் தேடுவதற்காக, முதலமைச்சர் விளம்பரம் தேடுவதற்காக இப்படிப்பட்ட அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. நீங்க தான் விளம்பரம் தேடிட்டு இருக்கிறீங்க. இதனால அரசாங்கம் இல்ல, நானும் அல்ல. ஆகவே நம்முடைய மருத்துவர்கள் கொடுக்கின்ற அந்த கணக்கின்படி தான் நாங்கள் தெரிவிக்கின்றோம். இது சரியான புள்ளி விவரம். கொள்முதல் ஆணை வழங்கப்பட்டது 15,45,700. இதுவரை வரப்பட்டது 11,51,700. டொனேஷன் மூலமாக பெறப்பட்ட பிசிஆர் கிட் 53,516. மத்திய அரசு வழங்கியது 50,000. இதுவரை பெறப்பட்டது 12,55,216. எல்லாம் சேர்த்தி இதுவரைக்கும் 7,95,416 நம்ம கொடுத்திருக்கிறோம். அதுல 5,03,339 டெஸ்ட் பண்ணியிருக்குது. மீதி 2,92,077 இன்றைக்கு அங்கங்கே அந்தந்த முகாமில் இருக்கிறது. இன்றைக்கு 4,59,800 இருப்பு இருக்குது. இதுதான் தற்போதைய நிலை என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இன்றைக்கு வெண்டிலேட்டர் பற்றி இங்கே குறிப்பிட்டார்கள். நமக்கு தேவையான வெண்டிலேட்டர்கள் இருக்கின்றன. இன்றைக்கு மொத்தமாக 3,371 வெண்டிலேட்டர்கள் அரசாங்கத்திலே இருக்கின்றன. தனியார் மருத்துவமனை 630 இருக்குது. நாம் புதிதாக 620 வாங்கியிருக்கிறோம். எல்லாம் சேர்த்து 3,371 வெண்டிலேட்டர்கள் அரசிடம் இருக்கின்றது, தனியார் மருத்துவமனை உட்பட. யாரும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் வெண்டிலேட்டருடன் உதவியுடன் சிகிச்சை பெறுவடைய எண்ணிக்கை மிக மிக குறையும். வெண்டிலேட்டர் செல்கின்ற அளவிற்கு நோய் முற்றவில்லை. குறைந்த அளவுதான்
இன்றைக்கு வெண்டிலேட்டர் நாம் பயன்படுத்துகிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்ட அனைத்து அதிகாரிகளும் மண்டல வாரியாக சிறப்பான முறையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல மருத்துவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றுகின்றார்கள். செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், இந்த நோய் பரவல் தடுப்பதற்காக ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். இந்த நோய் எளிதாக பரவக்கூடியதாக இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அரசு அறிவிக்கின்ற அந்த அறிவிப்பை முறையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அர்ப்பணிப்புணர்வோடு செயல்படுகின்ற அனைத்து அதிகாரி பெருமக்களுக்கும், அனைத்து துறை சேர்ந்த பணியாளர்களுக்கும் மனமாற உளமாற பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னை மாநகர மக்களுக்கு அன்பான வேண்டுகோள். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்கள் இருந்தாலும் சென்னை மற்றும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் தான் இந்த தொற்று அதிகமாக காணப்படுகிறது. ஆகவே சென்னை மாநகர மக்கள் அரசு அறிவித்த வழிகாட்டிலை பின்பற்றி அருள் ஊர்ந்து செயல்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வெளியிலே செல்கின்ற பொழுது கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும். பொருட்களை வாங்கின்ற பொழுது சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும். தேவையில்லாமல் வெளியிலே செல்வதை தவிர்க்க வேண்டும். வெளியிலே சென்று வீடு திரும்புகின்ற பொழுது கை கால்களை சுத்தமாக சோப்பு போட்டு கழுவ வேண்டும். வீட்டை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டில் பயன்படுத்துகின்ற கழிப்பறையை அடிக்கடி சுத்தம் செய்ய வேண்டும். இதை நீங்கள் முறையாக கடைபிடித்தால் சென்னை மாநகர பகுதியிலே நோய் பரவலை தடுக்க முடியும். ஆகவே பொதுமக்கள் அனைவரும் அருள் கூர்ந்து அரசுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று இருவரும் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன்.